ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் பார்த்தசாரதி. ரீசெண்டாக ஒரு 1.5 months முன்னாடி எனக்கு திடீர்னு ஒரு இந்த ஸ்பைனல் கார்ட் கீழே ஒரு ஒரு பெயின் வந்தது. அடுத்த நாள் இந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக சிவியர் ஆகிடுச்சு. அண்ட் என்னால் உட்கார முடியல, படுக்க முடியல, நடக்க முடியல. இட்ஸ் எ டெரிபிள் பெயின். தென் இமீடியட்லி வடபழனியில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். அவங்க இது மேபி இது இன்ஃபெக்ஷனு, மேபி இது உங்களோட ஸ்பைனல் கார்ட்லேயும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது சர்ஜரி பண்ணி சர்ஜரி தான் இது கரெக்டான இதுன்னு சொல்லிட்டாங்க. தென் இமீடியட்லி அட்மிட் பண்ணாங்க. அண்ட் பட் அவங்க சொன்னது உங்களுக்கு எனக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இதனோட இது கொஞ்சம் சிவியராக இருக்கும், உடனே டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் இது அந்த உங்களை நார்மல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. அண்ட் அப்சர்வேஷனில் 2-3 நாள். அண்ட் அப்போது அப்படியும் கூட ஒரு 2-3 டைம் ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு ஸோ என்னோடய கண்டிஷன்ஸ் சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னது ஒரு 9 யூனிட் பிளட்டு தேவைப்படும் இந்த சர்ஜரிக்கு அப்படின்ட்டு. ஆல்ரெடி பிளட் பேங்க் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச பிளட்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது எங்கள் ஃபேமிலியை பொறுத்தவரையும் என் ஒய்ஃப்க்கும் சரி, என்னோடய டாட்டருக்கும் திஸ் இஸ் நியூ. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னை ஐசியூவில் வச்சுருந்தது, ஐசியூவில் இருந்ததுனால ஸோ எனக்கு வெளியில் எந்த கான்டாக்டும் பண்ண முடியல. தே ஆர் பேனிக். அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிறாங்க சர்ஜரி கிரிட்டிக்கல்னு ரொம்ப பயந்துட்டான். பட் லக்கிலி ஐ வாஸ் இன் ரோட்ரி. நான் நான் இப்போ ரோட்ரியில் இருக்கேன். நாட் வாஸ் கண்டினியூஸ்லி ஐம் இன் ரோட்ரி. ஸோ ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்லி தே ஆர் ரெஸ்பாண்ட். அண்ட் ஆல்மோஸ்ட்டு ஒரு 5-6 யூனிட் வரையும் எங்களுக்கு தெரியாமலே பிளட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிளட் பேங்க்கில் சொன்னாங்க, சார் போதும் சார், ஆல்ரெடி வி காட் இட்னு. ஸோ இதில் மேஜரான விஷயமும் கன்சர்னும் பார்த்தீங்கன்னா 9 யூனிட் பிளட்டுன்றது 9 பேர் இம்மீடியட்லியாக கொடுக்கணும். அண்ட் நார்மலே ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க தான் பிளட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு வருஷத்துக்கு 4 முறையோ 3 முறையோ தான் கொடுக்க முடியும். இட் மீன்ஸ் 9 பேர் 3 இப்போ ஒரு எல்லாருமே ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா அப்புறம் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழிச்சு தான் பிளட் கொடுக்க முடியும். ஸோ இதனோட விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரிட்டிக்கல். இதனால் நான் உங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன கேட்குறேன், யார் ஹெல்த்தியாக இருக்காங்களோ, யார் பிளட் டொனேஷன் பண்ண முடியுமோ, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளட் டொனேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு யூனிட் பிளட்டும் ஒரு உயிரை காப்பாற்று. நார்மலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறோம், அப்புறம் சம்திங் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதெல்லாம் கூட இது பெரிய விஷயம். இப்போ நம்ம நார்மலாக இந்த ரத்த தானம் பண்ணுறது, கண் தானம் பண்ணுறது, உடல் உறுப்பு தானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயம் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில். பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் சைக்கிள், லைஃப் ஸ்டைலு அண்ட் ஆல்சோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு அந்த டிசீஸ் இது பண்ணுது. ஸோ அதனால் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுற எவ்ரி 4 months ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு டைமும் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 3 உயிரை காப்பாற்ற முடியும். அண்ட் உங்களுக்கு எங்கே பிளட் கொடுக்குறதுன்னா எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா இப்போ நாங்கள் இருக்கிற ரோட்ரி நிறைய கேம்ப்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் வி ஹாவ் அ பிளட் பேங்க் ஆல்சோ. ஸோ நீங்கள் ரோட்ரி நண்பர்களை அப்ரோச் பண்ணிங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் இதுலேயோ அப்ரோச் பண்ணிங்கன்னா, அண்ட் ஈவன் டெலிஃபோன் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா கூட ரோட்ரியோட நம்பர்ஸ் கிடைக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எங் பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது, எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பரும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் பார்த்தசாரதி. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதன் மூலியமாக ஒரு 4 பேர் பிளட் கொடுத்து ஒரு 4 பேர் உயிரை நம்ம காப்பாற்ற முடிஞ்சோன்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக தான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.